டேய், என்னடா இது? உள்ள எதுக்காக வந்த இப்போ? இன்னும் உனக்கு புரியலையா? ஒழுங்கா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னாச்சு உனக்கு? நீ இவ்ளோ மோசமானவனா? உன்னை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க 2 பேரும். நீ என்னடா இவ்ளோ மோசமானவனா இருக்க? எல்லா வில்லனுமே ஆரம்பத்துல நல்லவனாதான் தெரிவான். உன்னை பார்த்த உடனே என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே உன்னை அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், திமிரா உனக்கு? நீ எல்லாம் மரியாதையா சொன்னா கேட்க மாட்ட போல இருக்கு. இரு, நான் இப்பவே போலீஸ் கால் பண்ணி கூப்பிடுறேன். இப்ப போன் பண்ணி பார்க்கலாம். உடனே உன் வீட்டுல இருக்கிற நகை, பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. இல்லன்னா உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு இங்கேயே கொன்னு போட்டுருவேன். நான் ஏதோ சும்மா வாயால பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. நான் சொன்னதை மட்டும் கேட்கல, அநியாயமா உன் உயிர் போயிடும். புரிஞ்சதா? நல்லா அழகா பிறந்துட்டு அல்பாயுசுல போய் சேர்ந்துடாத. டேய், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. என் வீட்டுக்காரர் ஏஜென்ட் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் உன்னை இங்க அனுப்பி வச்சாரு. நீ இப்படி நடந்துக்கிறதால உன் ஏஜென்ட்டுக்கு தான் கெட்ட பேரு. உன்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. அப்ப கூட நீ ரொம்ப நல்லவன்னு உன்னை பத்தி அவர்கிட்ட பெருமையா தான் பேசிக்கிட்டு இருந்த. என்கிட்ட போய் இப்படி நடந்துக்குவியா? நான் உனக்கு சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் கொடுத்தேனேடா, அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா? என்னது பிரியாணியா? நீ எனக்கு பிரியாணி செஞ்சு போட்டனா நான் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதா என்ன? இது நல்ல கதையா இருக்க. நீ ஒண்ணு எனக்கு சும்மா சாப்பாடு போடல, உன் வீட்டுக்கு வேலை செய்ய வந்ததுனால சாப்பாடு போட்ட. உன்ன மாதிரி அழகான பொண்ணு அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நீ என்கிட்ட தொக்கா மாட்டிருக்க. உன்னை முழுசா அனுபவிக்காம விட மாட்டேன். டேய், நான் சொல்றத கேளுடா. நீ செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பு. மரியாதையா எங்கேயிருந்து வெளியே போடா. நான் ஒண்ணு வெளியே போறதுக்காக கஷ்டப்பட்டு உள்ள வரல. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. புரிஞ்சதா? கனவா? மேடம், சொல்லுங்க கோபி, என்னாச்சு? மேடம், நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். இந்த பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் இங்கேயே இருக்கட்டும் மேடம். சரி. கோபி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாங்களா? சொல்லுங்க மேடம். நான் பெட்ரூம்ல தூங்குறப்போ என்னோட கனவுல நீங்க 2 தடவை வந்தீங்க. அப்படியா? என்ன சொல்றீங்க மேடம்? உங்களோட கனவுல 2 தடவை நான் வந்தனா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவரு காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு பெயிண்டிங் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வருவாரு, வர்ற ஆளுகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எதுக்குன்னா, வர்றவங்க நல்லவங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா? நான் வேற வீட்ல தனியா இருக்கேன். வீட்ல நகை பணம் எல்லாம் காணாம போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் தான் அப்படி சொன்னாரு. சரி சரி இருக்கட்டும் மேடம். என்ன பத்தி நீங்க என்ன கனவு கண்டீங்க? நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. 2வது கனவுல என் முகத்துல துணியை வச்சு அமுக்கி என்ன மயக்கம் போட வச்சு என் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்ட. இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட சார் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல மேடம். நான் எங்க வேலைக்கு போனாலுமே நான் எதையாவது திருடிட்டு போயிடுவணும்னு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி அடுத்தவங்க பொருள் மேல எந்த ஆசையும் கிடையாது மேடம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால பொருள் ஏதாவது இங்க காணாம போச்சுன்னா போலீஸ்காரங்க ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா, என்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு சேரும்போது ஏஜென்ட்டுங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா பின்னாடி எங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சமாளிக்கணும்ல.
நீங்க நல்லவங்களா இருக்கறனால வெளிப்படையா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் சில பேரு மனசுக்குள்ள வச்சுட்டு தப்பாவே பாப்பாங்க. ஹம், இந்த மாதிரி என் வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துட்டேன் மேடம். எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. சரி, இப்ப போயிட்டு நீங்க காலையில திரும்பி வருவீங்கல்ல? ஆமா மேடம். ஒரே நாள்ல வீடு ஃபுல்லா பெயிண்ட் பண்றதுக்கு முடியாதுல்ல. நான் போயிட்டு காலையில வந்துடுறேன் மேடம். ஆ, காலையில சீக்கிரம் வந்துருங்க. ம்.